ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. பைரவி அப்படிங்கிறது ராகத்தில் கூட பைரவி ராகம் இருக்குது. அதாவது ஆனந்த பைரவின்னு ஒரு ராகமே இருக்குங்க. பைரவி ஒரு புராண கதை என்று சொல்வதில் ஒரு நிகழ்வு தானே. பெண் தெய்வங்களை லிங்கமாகவே நம்ம எங்கேயுமே பெருசாக பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் பைரவிக்கு மட்டும் லிங்க பைரவி அப்படின்னு சொல்லி உற்பத்தியெல்லாம் வச்சு பெண் போல தோற்றம் வை. அது ஏன் பைரவிக்கு சிவனை நோக்கி தவம் பண்ணுகிறார். கடுமையான தவம், உக்ர தவம் பண்ணுற போது சிவன் காட்சி. சிவன் காட்சி ஒரு என்ன வேணும் கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஏற்கனவே எல்லா அசுரர்களும் கேட்பதில்லை. 3 வலிமை மிக்க ஒரு குழந்தை விழுங்கிறார். சிவனுடைய 3வது கண்ணிலிருந்து ஒரு குழந்தை. நமக்கெல்லாம் தெரியும் 3வது கண்ணிலிருந்து சுப்பிரமணியர் வந்தார், முருகன் வந்தார் என்று தானே தெரியும். அதிலிருந்து 3வது கண்ணிலிருந்து அந்தகன் என்று ஒரு அசுரன் வருகிறார். எந்த தேவதைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பைரவிக்கு உண்டு. பைரவியை பொறுத்த வரைக்கும் அஷ்ட கர்மம் சொல்லுவாங்க. அஷ்ட கர்மம் என்பதெல்லாம் ஒரு பெரிய வித்தை தான். அந்த அஷ்ட கர்மம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாரணத்திலேருந்து நம்ம தான் நம்ம சொல்லி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா கிடையாது. இறைவனை உன் மனம் எதை பிடிக்கின்றது, தவறு பண்ணாமல் தப்பு செய்யாமல் பிறரிடமிருந்து கைப்பற்றாமல் அந்த உணவை சாப்பிடலாம். அந்த மாதிரி உணவு தான் ஒழிய இறைவனை அடைவதற்கு சைவமாயிரு அசைவமாயிருதெல்லாம் அவருடைய மனோநிலையை பொறுத்தது. ஆமாம், கண்டிப்பாக தான். ஸ்வர்ண ஆகாஷம் 2 பைரவர் இருக்காங்க. ஸ்வர்ண ஆகாச பைரவர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸ்வர்ண பைரவர் என்பது இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஸ்வர்ணம் தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்வர்ண பைரவர் என்பது தன்னுடைய மடியில் வைத்திருப்போது பைரவி. பைரவியை தேடி எங்கும் செல்ல வேண்டாம். பைரவர் இருக்கும் இடமெல்லாம் பைரவியினுடைய இடம்தான். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜ ஜீயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவர் சோழி ஜோசியர். இவர்கிட்ட நம்ம தச மகா வித்யாக்கள் தொடர்பில் நம்ம பேசிட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம பைரவி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையானது, காலத்தாலும் அழிக்க முடியாது ஒரு நீண்ட ஒரு நிகழ்வு என்றுன்னு சொல்வேன். பார்த்தீங்கன்னா தசமகா வித்தை நமக்கெல்லாம் தெரியும். நம்ம உடம்பே தசம் தான். 10 விரல், 10 கால் விரல்கள், 10 விதமான குணங்கள், அதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். அந்த வகையில் அந்த தசமகா வித்தையில் காளியை பற்றி பேசணும். ஆமாம், காலையில இருந்து ஆரம்பித்து பேசணும். அப்புறம் நம்மளுடைய நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அந்த கேள்விக்கான பதிலை நான் கேட்டுறேன். ஆனால் உங்களை இதற்கு முன்னே வேற ஒரு தோற்றத்தில் பார்த்தாங்க. இப்போ இன்னொரு தோற்றம் இன்னொரு பேரில் பார்க்குறாங்க. எங்களுடைய நேயர்களுக்கு அதையும் சொல்லிடுங்க ஐயா. இறையருள்ங்க. ஒரு மனிதனுடைய வாழ்வு புனரபி ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரபி. அதாவது பிறக்கின்ற எல்லா உயிர்களுமே இறைவனை நேசிப்பதில்லை. நான் சொல்கிறது பக்தி கிடையாது. பக்தி வேறு, நேசித்தல், விரும்புதல். அதைத்தான் அந்த 12 ஆழ்வார்களும் செய்தார்கள். என்னுடைய நேசிப்பு என்னவோ பராசக்தியை நோக்கி தான். ஆனாலும் என்னுடைய முடிவு என்னன்னா கிருஷ்ணார்ப்பணங்கிற சொல்கிற மாதிரி என்னுடைய வாழ்வு ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து விட்டது. அதற்கு காரணம் ஆன்மீக குருமார்கள் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அண்ணாசாமி தான் என்னுடைய பெயர். அது பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய திருவடியினால் இறை அருளால் அந்த பக்தி ஐபிசி நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜ ஜீயராக திருத்தணியில் ஒரு அருமையான ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய ஜீயராக என்னை ஆக்கியிருக்கின்றது விதி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இறைவனை பொறுத்த வரைக்கும் பேதம் இல்லை. கடவுள் அப்படி இப்படிலாம் கிடைக்கல. நம்முடைய விதி எதை நோக்கி நகருதோ அதுதான். நாராயணம் என்றாலும் நமச்சிவாயம் என்றாலும் ஏது தெய்வத்தை வழிபாட்டாலும் முடிவு என்ன அப்படின்னு பண்ணிங்கன்னா கிருஷ்ணார்ப்பணம். அந்த வகையில் அருமை பக்தி. இதில் சொல்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. நல்லா இருக்கணும். இதை பார்க்கின்ற கேட்கின்றவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு. அம்மா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காளி வேறு யாருமே இல்லை, கிருஷ்ணனுடைய பிரதிமை தான். அதனால தான் கிருஷ்ணவாசனே என்றெல்லாம் சொல்வார்கள். நம்ம ஐபிசியில் ஒரு அற்புதம். அதாவது காளியில் தொடங்கி
கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இன்னைக்கு வந்து பைரவியில் நிற்கிறோமா. நிச்சயமாங்க ஐயா. அதாவது ரொம்பவே ஒரு ஒரு நல்ல ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த நான் நிறைய பேரை நான் நேர்காணலாம் கண்டிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு தருணத்தில் உங்களை வந்து நேர்காணல் காண்றது அப்படிங்கிறது ஒரு புண்ணியமா பாக்கியமா நான் கருதுறேன். ரொம்பவே நன்றிங்க ஐயா. முதலாவது நம்ம வந்து இப்போ காலையிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒவ்வொரு தசமகா வித்யாக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மிகப்பெரும் சக்திகள் பற்றி நம்ம பேசிட்டு வரோம். அடுத்து வந்து நம்ம இப்போ பைரவி என்ற அந்த தேவி பற்றி சொல்லுங்க ஐயா. இவங்களோட உருவம் முதல்ல எப்படி இருக்கும்? பைரவி அப்படிங்கிறது வந்து ராகத்தில் கூட பைரவி ராகம் இருக்குது. அதாவது ஆனந்த பைரவின்னு ஒரு ராகமே இருக்குங்க. பைரவி ஒரு புராண கதை என்று சொல்வதே ஒரு நிகழ்வு தானே. எப்பொழுதுமே ஒரு இறைவனை பற்றி பேசும்போது அவருடைய சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய அசுரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வலிமைக்காகவும் ஒரு முன்னிலைப்படுத்துவதற்காக தவம் பண்ணுவாங்க. அந்த தவத்தினுடைய முடிவு என்னமோ அது சரியாக அமையாதுங்க. அந்த வகையில் இரண்யாட்சன் ஒரு அர்த்தம். அந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. இவன் சிவனை நோக்கி தவம் பண்ணுகின்றார். கடுமையான தவம், உக்ர தவம் பண்ணுற போது சிவன் காட்சி அளிக்கின்றார். சிவன் காட்சி அளித்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், ஏற்கனவே எல்லா அசுரர்களும் கேட்பது தானே. முடிவில் அவன் என்ன பண்ணுறான்னா சிவனுடைய 3வது கண் சொல்லுவாங்க, திரிநயனம்னு சொல்லுவாங்க. அந்த 3வது கண்ணில் இருந்து ஒரு குழந்தை, எனக்கு நல்ல வலிமை மிக்க உடல், அதாவது தேக பலம், தெய்வ பலம், மலோபலம் பலம் 3 வலிமை மிக்க ஒரு குழந்தை விளங்குறார். சிவனுடைய 3வது கண்ணிலிருந்து ஒரு குழந்தை. நமக்கெல்லாம் தெரியும் 3வது கண்ணிலிருந்து சுப்பிரமணியர் வந்தார், முருகன் வந்தார் என்று தானே தெரியும். அதிலிருந்து 3வது கண்ணிலிருந்து அந்தகன் என்று ஒரு அசுரன் வருகிறான். அந்தகன் என்றால் புகைன்னு அர்த்தம். புகை. அந்த அசுரன் வருகின்றான். அவன் வந்து மிக வலிமை மிக்கவன். அவன் வலிமை மிக்கவன் சிவனை நோக்கி நிற்கும்போது சொல்கிறார், நீ கேட்டது நினைத்தது அத்தனையும் கிடைக்கும் ஒன்றை தவிர. தவறான எண்ணத்தோடு நீ நெருங்குகின்ற எந்த பெண்ணை நெருங்கினாலும், குறிப்பாக 3 சக்திகளில் ஒரு தேவியை நீ நெருங்கினால் கடுமையாக பாதிக்கப்படுவாய் என்று சொல்லிவிடுகின்றார். அவன் எல்லை மீறுது. எல்லை மீறி போகும்பொழுது தன்னுடைய தவ வலிமையினால், தான் பெற்ற வலிமையினால் ஆதிசக்தியின் பராசக்தியை ஒரு எண்ணத்தோடு அவன் நெருங்குகின்றான். அவன் நெருங்கும் பொழுது பார்த்தா விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி அவன் நகரும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தவறான எண்ணத்தை நோக்கி நகரும் பொழுது அப்போ தான் பாதசனின்னு சொல்லுவாங்க. அவர் நெருங்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது சிவன் அவரை எதிர்த்து போராடுகின்றார். சிவனும் அவனுக்கு நடக்கின்ற அந்த யுத்தத்தில் நீண்ட நெடிய யுத்தம் தன்னுடைய சூலாயுதத்தினால அவனை குத்தி மேலே தூக்குறார். தூக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவன் உடலிலிருந்து ரத்தம் பீரிடுது. அதாவது ரத்த பீஜன் நம்ம கேள்விப்படும். பராசக்தி யுத்தத்தில், துர்கையின் யுத்தத்தில் ரத்த பீஜன் ஒருத்தர் வருவான். அதோட இயல்பு என்னென்னா அவன் சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமுமே ஒரு அசுரனாக உருப்பெறும். அந்த மாதிரி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த நிலையிலும் சிவனுடைய சூலத்தின் நுனியில் தொங்கிய நிலையிலும் தன்னுடைய வஜ்ரம் போன்ற கதாயத்தினால சிவனுடைய தலையில் ஓங்கி அடிக்கணும். சிவனுடைய தலையில் அடித்த உடனே அங்கிருந்து ரெட்டம் 4 திசைகளிலும் பெருகிடுகின்றது. அது எப்படி ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு அசுரனாம் வந்த மாதிரி சிவனுடைய சிரசிலிருந்து சொட்டுகின்ற வடிந்த ரத்தம் அத்தனை பைரவர்களாக மாறுறாங்க. அஷ்ட பைரவர், அஷ்ட திக்களையும் ஒரு பைரவர்கள் தோண்டி வணங்கி நிற்கின்றார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த அசுரனுடைய அழித்து ஒழித்து விடுகின்றார்கள். இப்போதான் நான் சொல்ல போகிறேன். அந்த அழித்து ஒழுத போகும்போது அந்த அதாவது அஷ்ட பைரவர்களும் கேட்குறாங்க. உடனே வணங்கி நிற்கும் பொழுது தான் அப்போ பார்வதி வராங்க. பார்வதி வரும்போது அந்த அந்தகன் பார்க்குறான், அம்மா என்கின்றான். பாருங்கள், அதுதான் சிவன், அதுதான் இறைவனை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்ச போதும் அப்போ நம்மை நோக்கி 1000 அடி எடுத்து வைக்கக்கூடிய தன்மை சிவனுக்கு உண்டு. எல்லா தேவதைக்கும் உண்டு தான். எல்லா தேவதையும் என்னுடைய அனுபவத்தில் ஒன்று தான். நாராயணன் ஒன்றே, நமச்சிவாயம் ஒன்றே. தேவி வர்றாங்க, தேவி பாதம் படுகிறான். எந்த எண்ணத்தில் தேவி அவன் நெருங்கினோட அது மாறி தாய் என்ற அனுப்பல அம்மா என்கின்றான். அவன் தான் பின்னால் பார்த்தா பிருங்கி முனிவராக வருகிறார். அவர் தான் பிருங்கினா வண்டு வடிவம் எடுத்து, அது ஒரு தனி கதை. அவர் வணங்குகின்றார், தேவியை தொழுது இருக்கின்றார். என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே என்னோடு அந்த அசுரர்கள் அத்தனையுமே சிவகணங்களாக மாறணும். சிவகணங்களாக மாறுவதோடு சிவனுக்கு சேவை பண்ணணும். அம்பாளுக்கு சேவை பண்ணும்போது சரி அப்படிங்கிறாருங்க. அந்த பைரவர்கள் திகைத்து நிற்கின்றார்கள், ஈஸ்வரை தொழுகின்றார்கள், தேவியை வணங்குறாங்க. எங்களுடைய பணி என்ன என்று அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, அம்பாளை பார்க்குறாரு. அம்மா இப்போ தான் இது வருது. அம்மா நீ இவர்கள் எல்லாமே இவை யார் அவங்க சொல்கிறாங்க. அந்த பைரவர்கிட்ட சொல்கிற இவை யாருன்னா இமயவன் புத்திரி, காளி என்று பெயர், பைரவி என்று பெயர். இந்த பைரவர்களோட அஷ்ட பைரவர்கள்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு ஒரு சக்தியாக, பெண் சக்தியாக நீங்கள் இருந்து இவருக்கு துணை செய்ய வேண்டும் இந்த யுகத்தில் என்று சொல்லும்போது தான் அப்போ தான் தேவி பைரவியாக மாறுகின்றார். பைரவியா மாதிரி பைரவர்கள் சொல்லுவாங்க. லலிதா சகஸ்திரநாமத்தில் வரும், பைரவ பூஜிதாய நமகன் வரும், பைரவ பிரியாய நமகன் வரும். ஆக அந்த அஷ்ட பைரவருக்கும் அன்னையுடைய ஒரு சக்தி துணையாக இருக்கின்றது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பைரவர்களுக்கு பைரவி துணையாக இருப்பாங்க.
அப்படி வந்த ஒரு அற்புதமான சக்தி தான் பைரவி. அழகு வடிவம் மட்டுமல்ல, பைரவி இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, பைரவி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வடிவம், தாமரை மீது அமர்ந்த ஒரு வடிவம். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா முண்டக மாலை அணிஞ்சிருப்பா, சிவப்பு நிறத்துல இருப்பாங்க. சிவப்பு நிறத்தில் இருப்பாள். அந்த முண்டக மாலை பார்த்தீங்கன்னா, இந்த முண்டகம்னா தலை, அது எல்லாரும் தான் அணிஞ்சிருப்பாங்க. பைரவர் அணிஞ்சிருப்பாங்க, காளி அணிஞ்சிருப்பாங்க, எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. இந்த மாலையின் சிறப்பு என்னென்னா, அந்த மண்டை ஓட்டினுடைய வாய் ஓரங்களில் ரத்தம், அதாவது சொட்டு ரத்தங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவி, ஞானத்தின் வடிவம் வேண்டுமானால் பயங்கரமாக இருந்தாலும் கூட தாய்மையே வடிவானவர். நிச்சயமாங்க. இப்போ பைரவி வந்து ஒரு கபால தேர்ந்து இருக்கிறது, ஒரு முண்டக மாலை அணிஞ்சிருக்கிறது, ஒரு கத்தி வச்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு புத்தகத்தையும் வந்து கையில் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக இந்த தோற்றத்துக்கான அந்த விளக்கத்தை வந்து எப்படி வந்து நம்ம புரிந்து கொள்றது? ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு ஒரு புத்தகத்தை கையில் வச்சிருக்காங்க அப்படின்னா, அது இந்த புத்தகம்ன்றது என்ன, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அருமையான கேள்வி. ஒரு ஆசிரியர் இருக்காங்க பள்ளியில், அந்த ஆசிரியர் கையில் பிரம்பும் வச்சுருப்பாங்க, அதே நேரத்தில் புத்தகமும் வச்சுருக்காங்க இல்லையா. பிரம்பு என்பது ஞானத்தை நமக்கு போதிக்கிறது. அந்த பிரம்பு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இதை தவறு செய்யும்போது தண்டிப்பது, தவறான பாதையை நோக்கி நம்ம மனமோ உடலோ செல்லாமல் இருப்பதற்கு ஒரு எச்சரிக்கை தான்மா அந்த ஞானத்தின் வடிவம். பைரவியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, அவள் பைரவி ஒரு சரஸ்வதியுடைய அம்சம் மாதிரி தான். எத்தனையோ ராகங்கள் இருந்தாலும் ஆனந்த பைரவி இருக்கிற மாதிரி பைரவத்தினுடைய வடிவம். அந்த தேவி கையில் புத்தகம் வச்சிருப்பது காரணம் ஞானத்தை நம்மை வெளிப்படுத்துவதற்காக, ஒரு சரஸ்வதியுடைய அம்சத்தை தருவதற்காகத்தான் அவர் வச்சிருக்காமா. இப்போ வந்து அந்த கதைகளில் வந்து பைரவர்கள் 8 பைரவர்கள் தோன்றினார்கள். அதுக்கு பிறகு அந்த 8 பைரவர்களும் 8 8ஆக 64 பைரவ வடிவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைரவியில வந்து எத்தனை வடிவங்கள் இருக்கு? அந்த வடிவங்களை பத்தி பைரவியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அஷ்ட பைரவர் தான். சிவனுடைய ரத்தத்திலிருந்து தோன்றியவர்கள் அஷ்ட பைரவர். அதிலிருந்து அன்னை பராசக்தி காளி தான் பைரவி. அவள் தான் அந்த அஷ்ட பைரவருக்கும் துணையானாள், இணையானாள். அதே மாதிரி 64 பைரவர்கள், 64 மூர்த்தங்கள்னு சொல்லுவாங்க. 64 பைரவருக்கான மூல மந்திரம், தியான மந்திரம், அஸ்திர மந்திரங்கள் எல்லாமே உண்டு. வேறு எந்த தேவதைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பைரவிக்கு உண்டுங்க. பைரவியை பொறுத்த வரைக்கும் அஷ்ட கர்மம்னு சொல்லுவாங்க. அஷ்ட கர்மம் என்பதெல்லாம் ஒரு பெரிய வித்தை தான். அந்த அஷ்ட கர்மம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாரணத்திலேருந்து துவேஷத்திலேருந்து அந்த அஷ்ட கர்ம வசியத்திலேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா பைரவினுடைய உபாசனை வேணும். பைரவுடைய உபாசனை இல்லாமலாம் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய இது, குறுகிய காலம். ஆக ஒரு அஷ்ட பைரவிகள் மட்டுமல்ல, 64 பைரவர். 64 பைரவருக்கும் ஒரு துணையாக இருக்கக்கூடியவள் தான் நான் சொன்னேன் அல்லவா, நாராயணன் தன் இதயத்தில் தேவியை வைத்திருந்தார், பிரம்மா தன்னுடைய நாட்களில் சரஸ்வதியை வைத்திருந்தார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உடனே சரஸ்வதியை நாக்கில் வச்சுருந்தாருன்னா, நாக்கில் வச்சுருக்கிறதுல அந்த சரஸ்வதி என்ற ஒரு அம்சம். அதனால தான் பிரம்மா கொடுக்கின்ற வாக்குக்கு அவ்வளோ சக்தி. தன்னுடைய இதயத்தில் மகாலட்சுமியை வச்சுருந்தாருன்னா நாராயணா நாராயணா நாராயணா. அதனால தான் அவளுக்கு கோவிந்த ரூபினினே பேர். அம்மா கோவிந்த ரூபினி. பாருங்கள், பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அது திருப்பதிக்கு கோவிந்தா, அந்த அச்சுதா அனந்தா கோவிந்தாங்கிற சொல்கிறோம் இல்லையா. அந்த பைரவிக்கு இன்னொரு பேர் நான் சொல்கிறேன், யாரும் சொல்லாதது. பைரவிக்கு இன்னொரு பேர் கோவிந்த ரூபினின்னு பேருவாங்க. அந்த பைரவனுடைய அம்சம்தான் நமக்கு திருப்பதிக்கு கீழே இருக்கக்கூடிய அன்னை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பைரவனுடைய துணையாக இணையாக வந்தவள் தான் என் தாய். நிச்சயமாங்க ஐயா. இப்போ வந்து நம்ம குறிப்பாக வந்து நிறைய பேர் எல்லாருமே சிவராத்திரிக்கு போகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து லிங்க பைரவியை நம்ம பார்க்குறோம். இந்த நம்ம பெண் தெய்வங்களை வந்து லிங்கமாகவே நம்ம எங்கேயுமே பெரிதாக பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் பைரவிக்கு மட்டும் லிங்க பைரவி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க உருவம் கொடுத்து மூக்குத்தி எல்லாம் வச்சு பெண் போல தோற்றம் வைத்து, அது ஏன் பைரவிக்கு இப்படி ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க? அந்த பைரவி பற்றி சொல்லுங்க. காலத்தின் கோலம் தான் சொல்வேன். அதாவது முன்னோர்கள் சிலதை வகுத்திருக்காங்க. தெய்வத்துக்கு வடிவம். அப்போ உதாரணமாக இது ஒரு அருமையான கேள்வி. இந்து தர்மத்தில் தெய்வத்துக்கு வடிவம் உண்டு. ஆண் வடிவம், பெண் வடிவம், 1000 வடிவங்கள் என் தெய்வத்துக்கு உண்டு. ஆனாலும் ஏன் வச்சாங்கன்னா, இப்போ ஒரு பையன் கேட்குறான், அப்பா நான் வெளியில் போனால் நம்ம தாத்தாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, தாத்தா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் ஓடி போயிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறேன், இதுதான் உங்கள் தாத்தா. அது மாதிரி தான் இறைவன் எங்கும் நிறைந்தவன், எண்ணுவதற்கு இயலாதவன், தோற்றம் இல்லாதவன். நம்ம நீங்கள் என்ன வடிவத்தில் நினைக்கிறோம் அந்த வடிவத்தில் வரைக்கூடியவன் தான் இறைவன். இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு குரு கிடையாது. இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் குரு கிடையாது. எல்லோரும் குருவே. கற்றவர்கள் அனைவருமே தன்னை குருவாக காட்டிக்கொள்வார்கள். நல்ல குரு அமைவது அவனுடைய விதிவசந்தான். அந்த வகையில் லிங்க பைரவி என்பது வேதத்தில் கிடையாது. வேதத்தில் லிங்க பைரவி அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு விதத்தில் இறைவனை நெருங்குறாங்க, சந்தோஷம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது பைரவிக்கு வடிவம் அற்புதம்.
பைரவ பீடம்னு பேர், பைரவ கல்பம்னு பேர். இந்த மாதிரி பைரவியை பற்றி தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம வெளி மாநிலங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கிடையாதும்மா. அதனால் பார்க்கும்போது அப்படியே அவர் ஒரு வடிவம் வைத்திருக்கின்றார், வழிபடுறதுன்னு பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. நிச்சயமா. இப்போ பைரவியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கடினமானதா? இல்லைம்மா, என்னுடைய வடிவம் என்னுடைய அனுபவத்தில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 74 தொழுகிற ஒரு காலகட்டம். இறைவனை அடைவதற்கு வடிவம் முக்கியம் இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என் தாய் எந்த வடிவம் இருக்காங்க, என் தாய் அழகாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அன்பாக இருந்தால் போதும். அந்த மாதிரி தெய்வத்தை பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண், அந்த பெண் தாயாக இருக்காங்க, சகோதரியாக இருக்காங்க, எத்தனையோ வடிவத்தில் இருந்தாலும் கூட உருவத்தை வைத்து மனம் எடைபடாதம்மா. அதுதான் வழிபாடு கடினமா? என்னை பொறுத்த வரைக்கும் கடினமான வழிபாடே கிடையாது. ஆனாலும் சில முறைகள் இருக்குது. சில முறைகள் அடுத்ததாக நம்ம பேசப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் வரும்போது எந்தெந்த தேவதைகளை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையே நான் சொல்ல போகிறேன். யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் சின்னமஸ்தாவை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேம்மா. பைரவியை நம்ம வந்துட்டு இப்போ மூல மந்திரமோ அல்லது காயத்ரி மந்திரமோ பீஜ மந்திரங்களோ இது எதுவுமே சொல்லாமல் சாதாரணமாக நம்ம வழிபடலாமா? இப்போ உதாரணமாக என்னதான் எனக்கு நான் நல்ல கார் ஓட்டக்கூடியவன், கிட்டத்தட்ட 40 வருட காலமாக நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டேன். டிரைவிங் லைசன்ஸ் வேணும். இறைவனை அடைவதற்கு எளிதான வழிகள் எதுக்கு? அம்மான்னு கூப்பிட்டாது தானே போதுமே. லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் மந்திரமே மாத்ரே தானே. மாத்ரே அம்மா என்பது தான் லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் அடி தான். அம்மான்னு அழைத்தால் போதும். ஆனாலும் கூட சில முறை இருக்கின்றன. இந்த மனித மனம், இந்த மனித மனத்தை போனது குரங்கு மாதிரி தாவக்கூடியது, தாங்குகின்ற இயல்பை உடையது. அந்த காமத்தில் பிறந்தவன் தான் இந்த மனிதன். இவன் மனம் எப்போவுமே ஒரு நிலையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது இறைவனை இப்படி நெருங்கலான்னு நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வழியில் போகிறது எளிதில்லை. ஒரு நெருப்பு இருக்குது, தொட்டா சுடுன்னு சொல்கிறான். இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன், அவர்களுக்கான விளக்கம் இது அல்ல. இறைவனை அடைவதற்கு வழிகள் இருக்குமா, இப்படித்தான் வாழ வேண்டும். கணவன் மனைவி உறவு, மாமா மச்சான் உறவு, சொந்த பந்த உறவு, எப்படி வேணாலும் வாழலாமே, எப்படி வேணாலும் மனிதன் வாழலாமே. ஏன் அம்மாங்கிறான், ஏன் சித்தப்பாங்கிறான், ஏன் பெரியப்பாங்கிறான், ஏன் மாமாங்கிறான், ஏன் சகலேங்கிறான், ஏன் மச்சாங்கிறான். மனிதன் ஒன்று எப்படியும் வாழாமல் இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த மனித குலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி வாழணும்னு நம்முடைய மகான்களை வகுத்திருக்காங்க. அந்த முறையில் இறைவனை வழங்குவதற்கு மூல மந்திரம் இருக்குது, தியான மந்திரம் இருக்குது, அஸ்திர மந்திரம் இருக்குது. ஒரு மந்திரம் சொன்னால் மட்டும் போகாது, அந்த மந்திரத்தை அஸ்திரமாக மாற்றி அதை எந்திரத்தில் ஏற்றி பிரயோகம் பண்ணுவதற்கான வழிமுறைகளே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கம்மா. பைரவினா நம்ம தசமகா வித்யாக்களில் ஒவ்வொரு தேவியையும் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கிற ஒரு சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் செய்யறதுக்காக, இல்லை அந்த சக்கரங்களில் அவங்களுடைய சக்தியை வந்து பொதிய செய்யறதுக்காக அப்படின்ற மாதிரி நிறையெல்லாம் படிக்கிறோம். அப்படி நம்ம வந்து பைரவியை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய, அதாவது ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து எந்த சக்தியை வந்து எழுப்புறதுக்கு வந்து மனிதனை பொறுத்த உடம்புல பார்த்தா 6 ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. மனித ஆதாரம் 6. அதை தான் கண்ணதாசர் சொல்லுவார். 8 அடுக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றான் அடிம்பார். அது அவர் எந்த கதைக்காக சூழ்நிலைக்கு சொன்னான்னு தெரியல. எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் யோசிக்கும் பொழுது இதுதான் 8 அடுக்குங்க. இந்த உடம்பு 8 விதமான வெறும் எலும்பு சதையும் மஜ்ஜையும் உள்ளது இந்த உடம்பு இல்லைங்க. அதை தாண்டி அற்புதத்தை விளைவிக்கக்கூடியதான் இந்த உடம்புமா. அந்த வகையில் பார்க்கும்போது மூலாதாரத்தில் தொடங்கி சுவதிஷ்டானத்தில் தொடங்கி மணிபூரத்திலேருந்து ஆக்யா வர வரைக்கும் இந்த உடம்புக்குள்ளே ஒரு சக்தி, தெய்வீக ஆற்றல் இருக்குது. அது ஒரு சர்பம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது முதல்ல எழுப்பணும், தட்டி எழுப்பு ஒவ்வொரு இடமாக நகரும் பொழுது ஒவ்வொரு தடைகளை அது சந்திக்கும். அது பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல் ஔவையார் அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் அது ஒவ்வொரு ஆதாரத்தையும் வரும்போது அந்த ஆதாரத்துக்கு ஒரு தேவதைகள் உண்டுமா. அந்த வகையில் பைரவி வரக்கூடியது மணிபூரகம். மணிபூரகத்தில் தான் என் அன்னை பராசக்தி அழகான ஒரு தாமரையில் பத்மாசனத்தில் முண்டக மாலை அணிந்து சிவந்த உதடுகளோடு அழகான வடிவத்தில், செண்பக மாலை அணிந்து சிவந்த வடிவத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த பைரவியினுடைய வழிபாடு அப்படின்றது வந்து கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து குரு இல்லாமல் எதையுமே வந்து உபாசனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை விட இன்னொரு விஷயமும் வந்து பார்க்குறப்போ சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாமிச உணவுகள், புலால் உணவுகள் எடுக்கிறவங்க தயவு செய்து இந்த மந்திரங்களை உபயோகிக்கவோ அல்லது இதை செய்யாதீங்க இதுக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. பைரவி உபாசனை செய்யணும்னு சொன்னால் முக்கியமாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அதுவும் ஐபிசி மாதிரி நிறைய பேருடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள்னு சொல்ல மாட்டேன். ஐபிசி ஐ எம் நாட் அட்மையர், இதை புகழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஒரு அரச மரத்தில் எத்தனை கிளைகள் இருக்கோ அத்தனை பேர் இந்த ஐபிசியை தொடர்ந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, இன்னும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. இதில் போய் சென்றடையணும். அதாவது
உணவுக்கும் இறை வழிபாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. தயவு செய்து குழப்பிக்கவே வேண்டாம். ஒரு அன்றாடம் ஒருத்தர் ஒரு மீன் பிடிக்க போகிறார், படகுல போயிட்டு மீனை பிடிக்கின்றார், வருகின்றார், அதை பெற்று வாழ்வை ஓட்டுகின்றார். அவரை போய் நீங்கள் சைவமாக இருக்க முடியுமா? முடியாது. அதனுடைய மனோநிலையை பொறுத்து தான். இறைவனை அடைவதற்கு உணவு ஒரு தடையே இல்லை. நாம் தான் நம்ம சொல்லி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இறைவனை உன் மனம் எதை பிடிக்கின்றது, தவறு பண்ணாமல் தப்பு செய்யாமல் பிறரிடமிருந்து கைப்பற்றாமல் அந்த உணவை சாப்பிடலாம். அந்த மாதிரி உணவு தான் ஒழிய இறைவனை அடைவதற்கு சைவமாயிரு அசைவமாயிருதெல்லாம் அவருடைய மனோநிலையை பொறுத்தது. என்னுடைய அனுபவத்தில் இறைவனை அடைவதற்கு நீயாயிரு. அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய ஒரு விஷயம், என்னுடைய நண்பர் ஒருத்தர் பைரவ வழிபாடு இங்கே இல்லைம்மா, அவங்க வந்து இதில் காசியில் பைரவ வழிபாட்டுக்கு போகும்பொழுது அவர் மீனை தேனில் நினச்சி தான் பைரவிக்கு வழிபட்டார். அதை இங்கே செய்ய முடியுமா? ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இவர்கள் பெரும்பாலும் பூவும் புஷ்பம் ஃப்ளவருங்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கையை அந்த பூவை கொண்டு சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இறைவனை அடைவதற்கு என்னுடைய அனுபவத்தில் உணவு ஒரு தடை இல்லை. உங்கள் மனம் எப்படி எதுவுமே இல்லையா, கண்ணில் 2 சொட்டு கண்ணீர், அந்த கண்ணீரை காணிக்கையாக்கலாம். அந்த மாதிரி வழிபாடு செய்யலாமா? அப்போ பைரவியினுடைய கோவில்கள் அப்படின்றது தமிழகத்தில் இருக்குதா அல்லது எந்த மாநிலத்தில் இருக்குது? பைரவிக்கான கோவில் என்னுடைய நான் கண்ணு கட்டி தூரம் வரை பேர் இருக்கல. பைரவி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலயம் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் காசியில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி அந்த வடபுலத்தில் இந்த தசமகாவித்தையில் 90% வழிபாடு வடபுலம் தான். தென்புலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தேவதையினுடைய வழிபாடு தான், அது புவனேஸ்வருடைய வழிபாடு தான் அதிகமாக இருக்குது. அதுவும் சுவாமி அருள்மிகு சாந்தானந்த சுவாமிகள் தான் அந்த வழிபாட்டில் உச்சம் தட்டவர். புவனேஸ்வரி சுவாமிகள் இவங்கெல்லாம் புவனேஸ்வரியுடைய வழிபாடு. மற்ற நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காளி வழிபாடு வேண்டுமானால் இருக்கலாம். ஆனாலும் காளி வழிபாடு ஒரு அச்சம் கலந்த உணர்வோடு தான் வழிபடப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பைரவியினுடைய வழிபாடு இல்லை என்ன சொல்ல. வேற எந்த மாநிலத்தில் பைரவிக்கான திருக்கோவில் அப்படிங்கிறது? பைரவிக்கான ஒரே திருக்கோயில் காசி தான். காசி கல்கட்டாவில் இருக்குது. அதே நேரத்தில் அஸ்ஸாமில் இருக்குமா, அஸ்ஸாமில் பைரவ காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. 2வது பைரவர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கே வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆலயத்தில் நரசிம்மர் இருப்பதாக ஒரு ஐதீகம், அது மாதிரி சங்கல்ப தேவதையாக தான் இருப்பாங்க. இவரை வழிபட்டால் பைரவரை வழிபட்டாலே பைரவியை வழிபட்ட மாதிரி தான். இப்போ நம்ம சொர்ண பைரவருடைய மடியில் வந்து நம்ம ஒரு பெண் தெய்வம் உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம், அது பைரவி தான். ஆமாம், கண்டிப்பாக தான். ஸ்வர்ண ஆகாஷ 2 பைரவர் இருக்காங்க. ஸ்வர்ண ஆகாச பைரவர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸ்வர்ண பைரவர் என்பது இந்த காலகட்டத்தில், ஏன்னா ஸ்வர்ணம் தேவை, அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்வர்ண பைரவர் என்பது தன்னுடைய மடியில் வைத்திருப்பது பைரவி தான். ஆமாம், அந்த வகையில் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி, ஒரு பதில். பைரவியை தேடி எங்கும் செல்ல வேண்டாம், பைரவர் இருக்கும் இடமெல்லாம் பைரவியினுடைய இடம்தான். அதிலும் ஸ்வர்ணாகாசன பைரவரை பொறுத்தவரை தனித்து இருக்க மாட்டாங்க. தன்னுடைய வலது தொடையில் பார்த்தீங்கன்னா தேவியை வச்சிருப்பாங்க, அவள் பைரவி தான். நிச்சயமாங்க ஐயா. இப்போ அந்த பைரவியை நம்ம வணங்குறோம், அல்லது பைரவிக்கான அந்த நட்சத்திரம் அல்லது பைரவி இந்த நாட்களில் வந்து இந்த தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது எந்த நாள்? என்னை பொறுத்த வரைக்கும் அருமையான கேள்வி. பைரவருடைய வழிபாடு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பைரவரை தொட்டு தான் நான் பைரவிகிட்ட வர முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்மிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யும்போது அந்தர்முகமாக பைரவரோடு பைரவியும் இருப்பதாக நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அரளி மாலை வச்சு, அரளி தான் ரொம்ப பிடிக்கும், அது வழிபாடு பண்ணலாம். பைரவரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சைவம் தான் பண்ணுறாங்க. எங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அசைவம் பண்ணுவதில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் உளுந்த வடை செஞ்சு அதை மாலையாக வச்சு பைரவர் வழிபாடு பண்ணுவாங்கம்மா. அந்த உளுந்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு உளுந்து வந்து இயல்பு மாமிசம். ஒரு மாமிசம் சாப்பிட்டா எந்த தாக்கத்தை உணர்வை தருமோ அது உளுந்து. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு உப்பில்லாத எதுவுமே கலக்க மாட்டாங்க, வெறும் உளுந்தை ஆட்டி வடையாக செய்து மாலையாக தொடுத்து அணிவிப்பார்கள்மா பைரவருக்கு. நிச்சயமாக. அதாவது பைரவி தொடர்பில் வந்து நிறைய விஷயங்கள் நான் அந்த மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள்லாம் நான் கேட்கல. ஏன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு கேள்விக்கு பதில் என்ன சொல்லுவீங்கன்னா, கண்டிப்பா ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இது கடினமான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது கவனமாக வழிபடணும் அப்படின்றதால நான் அந்த மந்திரங்கள் எதையுமே நான் அது உண்மைதான். ஏன்னா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும், மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குமா. அதாவது பார்த்தீங்கன்னா மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வழிபாடு பண்ணணும், இப்படி தான் உச்சரிக்கணும். இப்போ ஒரு காளியை வணங்குறீங்க, எல்லாருமே சொல்கிறாங்க நான் காளியை வணங்குறேன். காளி வரும்போது காளி நேரில் வந்தால் இதயத்தை பிடித்து கொள்ள வேண்டும். உக்ரரூபிணி, சாதாரண ரூபம்லாம் கிடையாது. 1000 கோடி உக்ரத்தை ஒன்றாக வைத்தக்கூடிய ஒரு உக்ரி.
அப்படிப்பட்ட ஒரு தேவி அதாவது பார்த்தீங்கன்னா நிர்வாண மகா நிர்வாணி முண்டகமாலையை அணிந்திருப்பார். நாக்கு தொங்கும், கையில் வந்து அப்போவே வெட்டப்பட்ட சிரத்தை கையில் வச்சுருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு தேவி நேரில் வந்தார். இந்த இதயம் தாங்காது. ஏன்னா இவங்க வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், யாரோ ஒருத்தர் ஒரு மந்திரம் கொடுத்தாரு, அந்த மந்திரத்தை உச்சரிப்பார். இறைவனுக்கு தெரியும் இவன் தாங்க மாட்டான் என்று. அதனால் இறை வழிபாட்டில் ஒரு குரு, அப்போது அவன் குருவை என்ன பண்ணுவான், காளியா அம்மா 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 என்று சொல்லி 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 உருக ஏற்றிக்குவாங்க. சொல்லி சொல்லி வரும்பொழுது அந்த அம்மா நேரில் வந்து விரும்புவதால் கூட அம்மா வணக்கம் அந்த நிலைக்கு போயிடுவார். ஒரு தாயை கண்ட நிலைக்கு போகணுடைய ஒரு பயங்கர நிலைக்கு போக மாட்டான். அதுதான்மா அந்த வழிபாடு குரு மூலியமாக செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரி பைரவிக்கு மூல மந்திரம் இருக்கின்றது, தியான மந்திரம் இருக்கின்றது, அஸ்திர மந்திரங்கள் 1000 இருக்குமா. இப்போ நம்ம இந்த பைரவி பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். இது வந்து ஒரு 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 புரிதலுக்கான ஒரு ஆரம்ப கட்டமான இந்த பைரவியினுடைய வழிபாடு இருக்கிறது. இந்த இப்போ என்னுடைய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பைரவி வழிபாட்டில் ஒரு மனிதருக்கு என்ன கிடைக்கும்? பைரவ வழிபாடு அற்புதமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயங்க வாழ்வியலை பற்றி ஒரு பயம், அதாவது எப்படி நகரப்போகுதுன்னு ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து அவன் அந்திம காலம் வரை பயம்தான் வாழ்க்கை. வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்க போகிறோம், எப்படி பாஸ் பண்ண போகிறோம், அடுத்தது எப்படி திருமணம், எப்படி குழந்தை, அப்படிங்கிற வாழ்க்கை என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் பயத்தில் தான் அவன் வாழ்வை கிடக்கின்றான். எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம், அந்த பயத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் தான் பைரவி. பயமே இல்லாத ஒரு நிலை தான். எது வந்தாலும் அதை சந்திக்கின்ற ஒரு தைரியம், திடம் உள்ளவன் தான் பைரவி வழிபாட்டில் வர முடியும். எல்லோரும் பைரவி வழிபாட்டை நெருங்க முடியாது. பைரவி உபாசகர் விரல் விட்டு எண்ணிவிடலாம். பைரவியினுடைய அந்த தசமகா வித்யாக்களில் இருக்கிற தேவி பைரவியினுடைய வழிபாட்டு முறை மூலம் என்னெல்லாம் ஒரு மக்களுக்கு கிடைக்கும், அந்த வழிபாட்டு முறைன்றா என்ன, அதனுடைய ஒரு ஆரம்ப சில படிகளை வந்து நம்ம இந்த காணொளி முழுவதுமே பேசியிருக்கோம். இது சம்பந்தமாக அவர்களுக்கு இது போய் சேரும்போது இந்த வழிபாட்டு முறையை நம்ம எடுக்கணுமா என்ன அப்படின்னு நினைக்கும் போது அவர்களுக்கான குருக்களை தேடி பிடித்து, அதாவது சொல்லுவாங்க தாரமும் குருவும் தலை விதிப்படி, இந்த உபாசனைகளும் இந்த வணக்க முறைகளும் அவர்களுக்கு கிடைக்கணும்னா அது அவங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக வந்து அவங்க அடுத்த கட்டமா இந்த படியை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த படிகளுக்கு செல்லலாம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.